போஸ் வெளியே போயிட்டே இருக்காரு. வர வழியில ஒருத்தர் வண்டி இடிக்கிற மாதிரி வராங்க. இறங்கி வந்து போஸ் அப்படியே திட்டுறாரு. என்ன இடிக்கிற மாதிரி வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மணி அவங்க ஃப்ரெண்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னடா நீ எப்படிடா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரொம்ப வளமா இருக்க போல இருக்கு, ஒரே நகையா போட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கறாரு. அதுவா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கறாரு. அது ஒன்றும் இல்லை, கஞ்சா செடி தான் அப்படின்னு சொல்றாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம மாமா தான் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஒன்னா போய் சொல்லு போ, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. போஸ் போறாரு. போனோடனே அங்கே கான்ஸ்டபிள் அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிட்ட போய் பேசுறாரு. என்ன மாமா ஏதோ தொழிலெலாம் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாப்பா இந்த இந்த பணம்லாம் எனக்கு பத்தாது இல்லை, அதனால தான் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. இங்கே பாரு மாமா, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது, என்னையும் இந்த பிஸ்னஸில் எப்படி சேர்த்து விடு அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட சொல்றாரு. அவரும் ஃபுல்லாக ஒரு 4-5 கஞ்சா அந்த பேக் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாரு. இருந்தா இது வந்து 2 நாள் நீ எங்கேயாவது ஒளிச்சு மறைச்சு வச்சுக்கோ, இதை இன்னொருத்தவங்க கிட்ட கைமாற்றி விட்டா உனக்கு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து அந்த கஞ்சா செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் வைக்கிறாரு. வச்ச உடனே அங்கே போலீஸ் வராங்க. வந்து இல்லை உங்களை வந்து பார்க்கணும், இங்கே வந்துட்டு கஞ்சா செடி இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே சேதுவோட அப்பாவுக்கு கோவமாக வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் வீட்டில் கஞ்சா செடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, இங்கே பாருங்கள் அப்படி அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது, வேணா நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. போயிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கேருந்து எடுக்கிறாங்க ஒரு 5 மூட்டையை. உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. எடுத்தோடனே அப்படியே கோவமாக வருது. எங்கள் வீட்டிலேருந்து கஞ்சா செடியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாரு சேது. எல்லாருமே அதை பார்த்தோன்னே அப்படியே போஸ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமா, நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தாமரையோட அம்மா வந்து பார்க்குறாங்க. என்ன நல்லா இருக்கியா, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் என் உடம்புக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. இல்லை நேற்று உனக்கு இது கொடுத்தேன்ல, குடிச்சல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா சூப்பராக இருந்துச்சு, நான் நல்லா பிரச்சாரம் பண்ணேன், இன்னும் கூட ஒரு டம்ளர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே தாமரை அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, இன்னும் ஒரு டம்ளர் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மருந்து இவளுக்கு ஏதோ வேலை செய்யலை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா 2 பேருமே பேசிக்கிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. தமிழ் எதுவுமே பேசவே இல்லை. அப்போ போஸ் வந்து ஒருத்தவங்கிட்ட பணம் கேட்கறது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்பா இங்கே என்ன தெரியுமா நடக்குது, அந்த போஸ் வந்து பொய் சொல்லி பணம் வாங்கிட்டு தான் இருக்கான், கண்டிப்பாக அவனை மாட்டி விடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அது தானம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்குமா கவலைப்படுற, அப்பா நான் இருக்கேன்ல, அவனை ஏதாவது ஒரு வகையில் கரெக்டாக போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோனை வைக்கிறாங்க. சேது பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சேதுன்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, அப்பா என்கிட்ட பேசிட்டாரு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஓடினேன், கடைசியில் எதுவுமே ஒரு சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா அப்படின்னு சேது சொல்கிறாரு. இங்கே பாரு சேது, எல்லாமே மாறும், காலம் எல்லாத்தையுமே மாற்றும், புரியுதா? இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே கோவம் இருக்கலாம், ஆனால் அது எப்போவுமே இருக்கவே இருக்காது, குறையும், கண்டிப்பாக உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாரு அவங்க மாமா. இருந்தாலும் சேது பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. எல்லாம் மாறும் மாப்பிள்ள, நீ கவலைப்படாத மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் அந்த கஞ்சா செடி எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எடுத்து இந்த 5 மூட்டை உங்கள் வீட்டாண்ட தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சேதுவோட அப்பாவுக்கு கோவமாக வருது. யார் இதை பண்ணியிருப்பா, கண்டிப்பாக நாங்கள் யாரும் எதுவுமே பண்ணலை, இது ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே முழிக்கிறாரு போஸ். நல்லா மாட்டிக்கிட்டோம், இது எப்படி என்ன பட்டத்தையும் தெரியலையே, நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறாரு. யார் பண்ணா, யாராவது ஏதாவது பண்ணீங்கன்னா உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு. சேதுக்கும் கோவம் வருது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறவங்க யாருமே கிடையாது, யாரும் எங்களுக்கு பிடிக்காதவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சேது சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் தான் பேசிக்கணும், ஏன்னா இது எல்லாமே உங்கள் வீட்டிலேருந்து எடுத்திருக்கோம், இது எல்லாமே கஞ்சா செடி, புரியுதா? அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்படியே சேதுவோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்படி நடந்திருக்கும், அதுவும் நம்ம வீட்டில் யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. சேது எல்லாருக்குமே அப்படியே கோவமாக வருது. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, யார் வச்சிருப்பா இந்த செடியை, இப்படி நம்மளை மாட்டி வேணும்னு யார் நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்படுறாங்க. போஸ் பட்ட என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ செடியும் எடுத்துட்டா எல்லா பணமும் லாஸ் ஆகிடுமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நாம வேறு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நைஸாக உள்ளே போகிறாரு. பார்க்குறாங்க.